காலத்துல காரமடை பகுதியில அதிகமான காரை செடிகள் இருக்கும். அதனால இந்த பகுதிக்கு காரைவனம் அப்படிங்கிற பெயர் வந்தது. காலப்போக்குல மருவி காரமடை அப்படின்னு ஆயிடுச்சு. தொட்டியின் ஒருவன் தன்னோட மாடுகளை மேய்ச்சலுக்காக இந்த பகுதிக்கு கூட்டிட்டு வருவான். மாலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்போ ஒரு மாட்டோட மடியில மட்டும் பால் இல்லாமல் இருக்கத பாக்குறான். இது தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த மாட்டுக்கு பின்னாடி போய் பாக்குறான். அப்ப அந்த காரம் பஸ் ஒரு புதர் கீழே போய் தன்னிச்சையாக பால் புரிய ஆரம்பிக்குது. அந்த புதருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக தொட்டியன் அறிவாளால் அந்த புதரை வெட்டுறான். அப்ப புதர்ல இருந்து ரத்தம் பீச்சி விடுது. இதை பார்த்த தொட்டியன் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துறான். இரவு நேரமாக்கியும் தொட்டியன் ஊருக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் தொட்டியனை தேடி வராங்க. அப்ப தொட்டியன் ஒரு இடத்துல மயக்கம் போட்டு இருக்கான். பக்கத்திலே புதர்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருவருக்கு அருள் வந்து பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக இங்கே அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த புதரை சுத்தம் பண்ணி பாக்குறாங்க. உள்ளே அரங்கநாதர் சதுர வடிவமாக சுயம்பு மூர்த்தியாக காட்சி தந்தாரு. மக்கள் சந்தோஷத்துல ஆடி பாடி மகிழ்றாங்க. அந்த இடத்துல பெருமாளுக்கு கோவில் கட்டி